தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஓய்வூதியர்களுடைய மத்தியிலே ஒரு நீண்ட கால ஒரு குழப்பம் என்பது இருந்து வருகிறது. 8வது ஊதிய குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 8வது ஊதிய குழுவிலே 2026க்கு முன்னதாக ஓய்வு பெற்றவர்களுடைய அந்த ஓய்வூதியம் என்பது பரிசீலிக்கப்படுமா, அவர்களுடைய ஓய்வூதியம் என்பது உயர்த்தப்படுமா என்பது போன்ற பல்வேறு விதமான ஐயங்கள் எல்லாம் ஓய்வூதியர்கள் மத்தியிலே நிலவி வருகின்றன. அதுவும் குறிப்பாக இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட் 2025 என்பதை அரசாங்கம் அமுல்படுத்திய பின்னால் இதன் விளைவாக ஓய்வூதிய தேதியினை பின்னிட்டு வழங்குவதற்கான சாத்தியம் இருக்கிறதா, அல்லது அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுமா படாதா என்கின்ற பல்வேறு ஐயங்கள் எல்லாம் ஓய்வூதியர்கள் மத்தியிலே இன்று நிலவி வருகின்றன. இதற்கெல்லாம் பதில் சொல்வதை போன்றுதான் நாடாளுமன்றத்தினுடைய லோக்சபாவிலே 1605 என்கின்ற கேள்விக்கும், அதே போன்று ராஜ்யசபாவிலே 398 என்கின்ற கேள்விக்கான பதிலும் 3/2/2026 அன்று பதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பதிலே இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட் 2025 விளைவுகள் எப்படி இருக்கும், 8வது ஊதிய குழுவினுடைய அந்த பரிந்துரைக்கு பின்னால் ஓய்வூதிய திருத்தங்கள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விளக்கப்பட்டு இருக்கிறது. ஓய்வூதியர்கள் என்பவர்கள் சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் 2021 மற்றும் சிசிஎஸ் எக்ஸ்ட்ராடனரி பென்ஷன் ரூல்ஸ் 2023 என்ற விதிகளின் கீழாக அவர்கள் வருகின்றார்கள். இந்த ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதிய திருத்தம் என்பது அரசாங்கத்தினுடைய பொதுவான ஆணைகளால் வெளியிடப்படுகிறது. இந்த ஆணையெல்லாம் ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகளுக்கு ஏற்ப அதன் அடிப்படையிலே இருக்கிறது. ஊதிய குழு என்பது ஒரு சிறப்பான குழுவானதால் அவைகள் ஊழியர்களுக்கு எந்தெந்த பே ஸ்கேல் என்பதும், அதே போன்று ஓய்வூதியங்களை எப்படி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனியாக அவைகள் பரிந்துரை செய்து வருகின்றன. அதன்படியே தான் இதுவரை அமுல்படுத்தப்படுகிறது. அதே போன்று இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட் 2025 பார்ட் 4 மூலமாக அமுல்படுத்தப்பட்டு இருப்பது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய பென்ஷன் விதிகளும் மற்றும் இந்திய அரசாங்கத்தினுடைய பொது நிதியிலிருந்து வழங்கப்படக்கூடிய அந்த கடன், அதாவது இந்த லயபிலிட்டிஸ் என்பது குறித்தும் தான் அந்த சட்டமானது இருக்கிறது. இந்த சட்டமானது தற்பொழுது இருக்கக்கூடிய சிவில் அல்லது டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு எந்த விதமான மாற்றங்களும் செய்வதற்கு இல்லை. இதிலே எந்த விதமான திருத்தங்களும் ஏற்படாது. ஆகவே 8வது ஊதிய குழுவிற்கான அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்பது நவம்பர் 3, 2025 வழங்கப்பட்டு இருக்கிறது. 18 மாதங்களுக்குள்ளதாக அவர்கள் தங்களுடைய பரிந்துரையை தருவார்கள். இந்த ஊதியம் அலவன்ஸ் மட்டுமல்லாமல் பென்ஷன் குறித்தும் பரிந்துரை செய்திட வேண்டும் என்கின்ற அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் தரப்பட்டு இருக்கிறது. ஆகவே இது பற்றிய அச்சம் தேவையில்லை என்று நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக நிச்சயமாக இது குறித்து நாம் பெருமளவிலே கவலை கொள்ள தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இவற்றை மீறி இதற்கு ஒரு முரண்பாடாக மாறாக இருந்தால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பாரத மண்ணிலே உருவாக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இலாக்கா ஊழியரும் மற்றும் ஓய்வூதியர்களும் இணைந்து ஒரு பெரிய இயக்கத்தை கட்டினால் நிச்சயமாக அரசாங்கம் இறங்கி வர வேண்டுமே தவிர அதை மீறி செய்வதற்கான சாத்தியமில்லை. அதற்கான ஒற்றுமை வலிமை என்பது இது போன்ற பண விஷயங்களிலே அரசாங்கம் கை வைத்தால் உடனடியாக அந்த எழுச்சி ஏற்படும் என்பது நாம் கடந்த காலத்திலே சந்தித்திருக்கக்கூடிய அனுபவங்கள் என்கின்ற அடிப்படையிலே அதனை இங்கே பதிவு செய்து முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.